வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி அரிசி மாவு ரொட்டி எப்படி செய்கிறதுங்கிறத சொல்கிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு மொதல் நாள் செஞ்ச ரைஸ் இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கணும். மொதல் நாள் செஞ்ச மீதி ஆகுது இல்லைங்களா ரைஸு, அது இல்லை காலையில் செஞ்சிங்கன்னா அது இருந்தாலும் நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது அரிசி மாவு. இப்போ இந்த சாதத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், மிக்சியில் நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மாவு பசையத்துக்கு நம்ம சப்பாத்தி மாவு பசத்துக்கு பசைஞ்சுக்கணும். இப்போ இதில் நம்ம இந்த அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசைஞ்சுக்கணும். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர மாதிரி பசையணும். தண்ணி ஊற்ற வேணாம், தேவைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். இந்த சாதம் எதுக்கு போட்டு பிசையணும்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான். நல்லா பாருங்கள், மாவெல்லாம் போட்டுட்டோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன் நான் கொஞ்சமாக. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்குவோம். இந்த மாவு ஒன்றும் சேர்ந்து வர சப்பாத்தி மாவு. பாருங்கள், இப்போ எல்லா மாவும் அந்த ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் விட்டு பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பார்த்து ஒன்றா வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ரோல் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். ஊறட்டும் மாவு. இன்னும் கொஞ்சம் மேலே ஆயில் தடவிடுவோம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. அப்புறம் எப்படி செய்யறது. இது மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. கவர் எடுத்து இந்த உருண்டை பிடிச்சி கொஞ்சம் கையில் ப்ளஷ் பண்ணிக்கோங்க. இந்த கவரை மூடிட்டு இந்த மாதிரி தட்டையாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அடியில் இதை வச்சு அப்படியே ஒரே ப்ரெஸ் தான். எடுத்து வச்சுக்குவோம். ஒரு 2 செஞ்சுட்டு நம்ம போய் இது சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சா ஒட்டிக்கும். அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். சுட்டு எடுத்துக்கலாம். தவா வச்சுருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் போட்டுக்குவோம். கொஞ்சம் மோட்டை வரணும், கையில் இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்குவோம். ஏன்னா இது ரொம்ப பெருசாக இது பண்ண முடியாது. இது ஆயில் விட்டுக்குவோம். சின்ன சின்னதாக தான் பண்ண முடியுது, ரொம்ப பெருசாலாம் பண்ண முடியாது. ஏன்னா திருப்பும்போது உடஞ்சிடும் அரிசிங்கிறதுனால. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பண்ணணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. டிஃபனு காலையில் எப்போது இட்லி தோசைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நமக்கு சாதம் வெந்த சாதம் தான், அது கூட போட்டு மிக்ஸ் பண்ண மாவு தான் வேகணும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா அது நெய் வேணாலும் போட்டுக்கலாம். இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதை தட்டு பிளேட் இதெல்லாம் சுட்டு எடுத்துட்டு நான் இப்போ டிஸ்பிளே காட்டுறேன்.
அரிசி ரொட்டி நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. அரிசி மாவில் ரொட்டி. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.